இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நாங்கள் மந்திரம் சொல்லக்குள்ள எங்களோட மனத்தில் இருக்க பாருங்கள் எண்ணங்களுக்கான தேவையில்லாததை கடந்து உள்ளே போகிறது தான் மந்திரம் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்ல முடியாது, நிமிர்ந்திருந்து சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு நித்திரை, சத்தமாக சொல்ல முடியாது, இப்படி சவுத்து போகிறோம் அப்படின்னா இந்த வண்டி என்ஜின் பலம் குறைஞ்சுதுன்னா உண்மையான சக்தியை நோக்கி போகக்குள்ளே விடுறாருல்லன்னு சொன்னால் இந்த கர்மாவை, இந்த பாவத்தை நாங்கள் தான் செய்த. எப்படி செய்த அப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சேத்துக்குள்ளே விளையிற செந்தாமரை பாருங்கள் சேறு ஒட்டாமல் இருக்கிறது காரணம் இந்த செந்தாமரை பாருங்கள் சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அப்போ இந்த செந்தாமரை மகிழ்ச்சி சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதால பாருங்கள் அது ஒரு தெய்வீக லட்சுமிகரமான பூசைக்கு முதல் தரமாக எடுக்கிறோம். சரியா? அதே மாதிரி இந்த குழந்தை பாருங்கள் தெய்வீக தன்மையாக இருக்கும்போது முதல் தரமாக பாருங்கள் அந்த பிள்ளையை பார்க்குறோம். இப்போ அந்த தெய்வீக சக்தியை நோக்கி போகிறதுக்கு பாருங்கள் எங்களுக்கு அந்த தெய்வீக சக்தி பாருங்கள் நாங்கள் சின்ன பிள்ளைங்க சக்தியை வளர வளர செலவழிக்கிறோம். இந்த 5 பொறிகள் மூலம் கதைக்கிற எதிர்மறையான சிந்தனை இந்த உலகத்தில் போகல நாங்கள் ரீசார்ஜ் பண்ணலை. யோசிச்சு பாருங்கள், இந்த வண்டிக்கு பாருங்கள் நம்ம அடிக்கடி கராச்சி போகிற ரீசார்ஜ் பண்ணிடலாம். ஆனால் கடவுள் பாருங்கள் எங்களுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கார். ஏன்டா எங்கள் யோகிகளும் ஞானிகளும் பாருங்கள் அவர்களை சித்த புருஷர்கள்லாம் ஒரு காலத்தில் சிந்தித்தார்கள். படைக்கப்பட்ட பொருள்கள் ஏன் இறக்குது, அப்போ இறக்குற பொருளை ஏன் அவர் படைச்சாரு, அது இறக்க முதல் எங்கே இருந்தது, இறந்த பொருள் எங்கே வருது, இந்த உயிர்களை படைத்த காரணம் என்ன, அதன் உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணாங்க யோகிகள். அப்போ அதில் உள்நோக்கம் ஏன் படைச்சு எறும்பு முதல் யானை முதல் மனிதம் வரை பாருங்க ஒரு விஷயத்தை நோக்கி போகிறான். ஒரு இன்பம், சுகம், சந்தோஷம் எல்லா விஷயம். சாப்பாடு இருந்து ஒரு எறும்பு ஊந்து போகுதுன்னு சொன்னால் பாருங்கள் எல்லாம் போனா தன்னுடைய சாப்பாடை தேடி அந்த சாப்பிட்ட உடனே ஒரு இன்பம் சுகம் பெறுவதற்காக. மனிதன் பாருங்கள் இப்போ பாருங்கள் என்ன ஒரு உணவோ இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு போகிறதோ எல்லாம் அங்கே படித்து பாஸ் பண்ணினா சின்னல்ல பாருங்கள் என்ன ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் வரும். சாப்பிட்டால் ஒரு இன்பம் சுகம் வரும். பிறந்த நாள் கொண்டாடினா பிறகு இன்பம் சுகம் வரும். திருமணம் செய்த லட்சக்கணக்கில் ஒரு இன்பம் சுகம் பாரத்துக்கு. வாழ்க்கையில் எல்லாம் இன்பம் சுகம் சந்தோஷம் பாரத்துக்கு. அப்போ வாழ்க்கையில் எல்லா பாருங்கள் ஜீவராசிகளும் ஒரு இன்பம் சுகத்தை நோக்கித்தான் போகிறார்கள். அப்போ அந்த இன்பம் சுகம் பாருங்கள் போக்கி போகிறவர்கள் அகத்தை ஆராய்ச்சி பண்ண நம்மளை முன்னோர்கள் அறிவாளிகள் அகத்தை நோக்கி ஆய்வு பண்ண கண்டுபிடிச்ச உண்மையான விஷயம் அப்படின்னா அவர்கள் கண்டுபிடிச்ச உண்மையான அந்த இன்பம் சுகம் உள்ளுக்குள்ளாக இருக்குது. அப்போ அந்த உண்மையான இன்பம் சுகத்தை பாருங்கள் அறிந்திருந்தால் எவ்வளவு பாருங்கள் பௌதீக பொருட்களை எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருக்க தேவையில்லை, எவ்வளவு செலவழிச்சிக்க தேவையில்லை. ஏன்னா இவ்வளவும் செலவழித்து ஒரு இன்பம் சுகம் பெறத்தான் நாங்கள் எவ்வளோ சாமான்கள் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்ற கண்டுபிடிச்சார்கள்.